அண்ணா, மாப்பிள்ள நம்ம ரோஹிணி மேல கோவமா இருக்கிறதுக்கு நீ சொன்னது காரணம் இல்லைண்ணா. பரவாயில்லையே, மெக்கானிக் பையன் எப்படியோ உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டான் போலயே. டேய் கார்த்தி, என்னடா சொல்ற நீ? மாப்பிள்ள ரோகிணி மேல கோவமா இருக்காரா? ஆமாப்பா, அதுக்கு நாம வேற ஏதோ காரணம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது உண்மையான காரணம் இல்லைன்னு இப்பதான்ப்பா எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஆதிரே, இவன் என்ன சொல்றான்? அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா அவன் நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்கண்ணே. ரோஹிணிக்கு மாப்பிளைக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனைக்கு நீ காரணம் இல்லைண்ணே, அந்த கௌதம் தானே காரணம். என்ன சொல்ற கார்த்தி? அண்ணா, அந்த கௌதம் நம்ம ரோஹிணியை டார்ச்சர் பண்ணி அவளை டென்ஷன் ஆக்கி விட்டுருக்காண்ணே. அவன் பண்ணதெல்லாம் கேட்டு ரத்தம் கொதிக்குதுண்ணே. நீங்க அன்னிக்கிட்டே கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆதிரே, என்ன ஆதிரே? அந்த கௌதம் டார்ச்சர் பண்ணா டென்ஷன் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் என்ன நடந்துச்சு? பிரபு மாமா தான் கேக்குறாருல, சொல்லுங்கக்கா. அவளையே முறைக்கிற? நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆதிரே. அந்த கௌதம் என்ன பண்ணா? ஆதிர, எனக்கு இப்பவே நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. அந்த கௌதம் என்ன பண்ணா? ரோகிணிக்கு மாப்பிள்ளைக்கு என்னமா பிரச்சனை? என்கிட்ட எதையுமே மறைக்க நினைக்காத. உங்ககிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா. சொல்லுமா, சொல்லு. ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க? கௌதம், ஆதிரே, ரோகிணிங்க அங்க இருக்கா. ஏங்க ஏங்க ஏங்க, அவ எதுவும் தப்பு பண்ணலங்க. ஏங்க ரோஹிணி, ஏங்க, அவ ஏற்கனவே ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. எனக்கு தெரியும் ஆதிரே, நீ பேசாம இரு. ரோஹிணி, ஆதிரே சொன்னதெல்லாம் உண்மையா? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. ஐயோ அண்ணே, ரோஹிணி, என்ன சொல்லுவேன்? ரோஹிணி அழாத, அழாம சொல்லு. என் பொண்ணை இப்படி அழ வச்சுட்டானே அந்த பாவி. நான் இதையெல்லாம் என் கண் கொண்டு பாத்துக்கிட்டு நிக்கிறேனே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ. இல்ல, அழாத இல்ல. பரிகார பூஜை எல்லாம் பண்ணனதுக்கு அப்புறமும் நம்ம ரோகிணியோட வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு. அவ கல்யாணத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லாம ஆயிடுச்சு. ரோஹிணி, இந்திரி, அழாத இந்திரி. ஐயோ அண்ணே, ரோஹிணி, எதுக்கு நீ அழுவுற? நான் எந்த தப்புமே பண்ணலன்னு நீயாவது என்ன நம்புன்னு. நான் உன்னை நம்புறேன் ரோஹிணி, நான் உன்னை நம்புறேன். நீங்க எல்லாரும் ஏன் அழுவுறீங்க? நீங்க பயப்படுற மாதிரிலாம் ரோஹிணி வாழ்க்கைக்கு எதுவும் ஆகல. அவளோட கல்யாணத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லாம ஆகல. அந்த கௌதம் பண்ண வேலையால மாப்பிள்ள ரோகிணி மேல கோவப்பட்டு இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காரு. அவரோட கோபத்தை நம்ம எப்படி சரி பண்ண போறோம்? நம்ம ரோகிணியை எப்படி வாழ வைக்க போறோம்? ரோகிணி அவ புருஷன் வீட்ல இருந்து ஆடி மாசத்துக்காக வந்திருக்கான்னு நினைச்சேன். ஆனா இப்படி வாழா வெட்டியா வந்திருக்கான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லையே. என்ன சொன்னீங்க? வாழா வெட்டியா வந்திருக்காளா? புருஷன் வீட்டுல பொண்டாட்டியா இருந்தவ அப்பா வீட்டுக்கு வந்தா வாழா வெட்டி ஆயிடுவாளா? பொம்பளைங்களை வெறும் ஜடமா பொருளா நினைக்கிற திமிர் பிடிச்ச ஆம்பளைங்க. பொம்பளைங்களுக்கு வச்ச பேரு தான் இந்த வாழா வெட்டிங்கிறது. அந்த வார்த்தையோட வலியும் வேதனையும் நல்லா தெரிஞ்ச நீங்களே அத சொல்லலாமா? ஆதிமா, நம்ம ரோகிணி மேல இருக்கிற அக்கறையில தாமா நான் அப்படி சொன்னேன். அக்கறை இருக்கிறவங்க வாயில இருந்து இந்த மாதிரி விஷம் மாதிரி ஒரு வார்த்தை வரவே வராது. இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்னீங்க அவ்வளவுதான், பாத்துக்கோங்க.